ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கான டோக்கன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னை வாழ் மூத்த குடிமக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும் வகையில் வரும் 21/12/2024 முதல் 31/1/2025 வரை கட்டணமில்லா பேருந்து பயண டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சென்னையிலே வசிக்கிறீங்க அப்படின்னா, மூத்த குடிமக்களாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எம்டிசி பஸ்ஸில் நீங்கள் இலவசமாக பயணம் செஞ்சுக்கலாம். அதுக்கான பயணச்சீட்டு டோக்கனை 21/12/2024 31/1/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூத்த குடிமக்கள் அடையாள சான்றுடன் தங்களின் தற்போதைய பாஸ்போர்ட் சைஸ் அளவான ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சென்னையில் உள்ள 42 பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளில் நேரில் சென்று டோக்கன்கள் பெற்றுக்கொள்ள அப்படின்ற மாதிரி மாநகர போக்குவரத்து கழகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் புதுசாக பார்த்தா அந்த கார்டு வாங்குறதும் இல்லை அந்த கார்டை ரெனிவல் பண்ணுறதும் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காலைல நீங்கள் 8 மணிலேருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதத்திற்கு 10 டோக்கன் வழங்கப்படும். 6 மாதத்துக்கான டோக்கன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தா ஃப்ரீயாகவே பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி கார்டெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், அது இந்த கார்டை வாங்குறது எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிற மாதிரி இருக்குன்னா, இருப்பிட சான்றுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு, அதாவது நீங்கள் சென்னையில் தான் வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகிக்கலாம். உடைய ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் நீங்கள் ஏஜ் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இது புதுசாக பெறுவதற்கு நீங்கள் ரெனிவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா தங்களுடைய அடையாள அட்டை, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொண்டு போனால் போதுமானது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 42 இடங்களில் உங்களுக்கு இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு எது கிட்ட இருக்கோ நீங்கள் இந்த இடங்களில் போயிட்டு உங்களுக்கான டோக்கனை பெற்றுக்கலாம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ சென்னை மாநகர பேருந்தில் இந்த வசதியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூத்த குடிமக்களுக்காக நீங்களும் மூத்த குடிமக்களாக இருக்கீங்க, சென்னையில் வசிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் மூலமும் பெனிஃபிட் ஆகி இலவசமாக நீங்கள் பயணம் செய்ய பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.